நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மாலய பட்சம், மகாலய பட்சம். பொதுவாகவே நிறைய மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லும்போது பித்ருக்கள் தர்ப்பணம் இதெல்லாம் நீங்கள் தெரியும். ஆனால் இதில் உள்ள ஒரு உண்மையான சூட்சுமம், எதற்காக இந்த காலகட்டத்தில் இதை மகாலய பட்சமாக சொன்னாங்க, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, தத்துவம் என்ன, விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள், இந்த மாலய பட்சத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் எங்கேயுமே நீங்கள் விளக்கம் கேட்காத சில புதுமையான வாழ்க்கையில் எளிமையாக செய்யக்கூடிய சில பரிகாரங்களை சொல்லி இந்த மாலய பட்சத்தில் நம்ம சந்தோஷமாக வாழ்வது எப்படி அப்படின்னு சாஸ்திரத்தில் நமக்காக பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையில் தான் எந்த பூஜைகள் செஞ்சாலும் அந்த பூஜை விக்னங்கள் இல்லாமல் விநாயகரை வழிபடும்போது அந்த நிகழ்ச்சி தெளிவாக இருக்கும்னு நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படித்தான் இன்றைக்கி கூட இந்த மாலய பட்சத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி விநாயகர் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம்.
வருஷத்தில் 96 ஸ்ராத்தம் கொடுக்குறோம், தர்ப்பணம் கொடுக்குறோம், பிண்டம் கொடுக்குறோம், நிறைய பேர் நம்ம தரோம். ஆனால் இப்போ காலங்கள் மாறிக்கிட்டு வரும்போது எதிர்கால சந்ததிகள் எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை சார், இது பிண்ட பிரசாதம் இப்போ கொடுக்கணுமா, ஹோமம் இப்போ பண்ணுமா, அன்னம் தானம் இப்போ செய்யணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வெளி ஊரில் இருக்காங்க. எங்களுடைய உத்தியோகம் இதை எல்லாத்த விட நம்ம வீடு இப்போ சின்ன சின்ன வீடுகளாக போயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோன்னா, வாத்தியாரை கூப்பிட்டு இந்த மாலையபக்ஷ காலத்தில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது நிறைய விழிப்புணர்ச்சி வந்தாலும் இது எதற்காக தரணும் சார்? எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் தாத்தா முத்தாத்தாவுக்கு இது எதுக்காக கொடுக்கணும் சார்? சாஸ்திரம் படித்த அந்த வீட்டில் கூட நிறைய பேருக்கு சந்தேகம் என்னென்னா, அப்பா சொல்கிறாரு நான் செய்கிறேங்க, ஆனால் இது கொடுக்கறதுனால அதெல்லாம் போய் ஏர்வையாகுமா, அவருக்கு போய் சேருமா, அவங்க மறுபிறவி பிறக்காமல் இருப்பாங்களா அப்படின்னா, நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் இன்றைக்கி மட்டும் இல்லை, தெளிவான சிந்தனையோட நீங்கள் 4 பேருக்கு சொல்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி அமையப்போது பேசுவோம். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம், பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம், பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். சரமாகும் கந்தமாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோன்றிய பூவே, சரமாகும் கந்தமாதன புண்ணிய மலை தீவில் வந்து தோன்றிய சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம், பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். உயிரெங்கும் உடலெங்கும் உறவான ஈசன், மாமரை லிங்கம் ஒரு லிங்கம் தொழுதாலும் போதும். உயிரெங்கும் உடலெங்கும் உறவான ஈசன், மாமரை லிங்கம் ஒரு லிங்கம் தொழுதாலும் போதும். அருள் பொங்கும் அனுமனும் சீதையும் வேண்டி, அருள் பொங்கும் அனுமனும் சீதையும் வேண்டி வைத்த திருலிங்கம் இருலிங்கம் நிகழ்கின்ற ஐயன். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம், பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். பிறப்பினில் ராவணன்
அந்தணனானான் வென்ற பெருமான் ஸ்ரீராமன் பழி கொள்ளலானான். பிறப்பினில் ராவணன் அந்தணனானான் வென்ற பெருமான் ஸ்ரீராமன் பழி கொள்ளலானான். சிறப்பான நிலை காண சிவ பூஜை செய்தான். சிறப்பான நிலை காண சிவ பூஜை செய்தான். அந்த சேது மாதவர்க்கும் தன் கோயில் இடம் தந்த சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். பெயர் சொன்னாலும் பல கோடி இன்பம் வரும். சோமேஸ்வரர் விளங்கும் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் ராமேஸ்வரம். முன்னெல்லாம் ஒரு கிராமத்துக்கு அம்மா அப்பாவுக்கு நம்ம பணம் அனுப்பணும் அப்படின்னா மணி ஆர்டர் நம்ம அனுப்புவோம். அதுக்கப்புறம் காலத்தினுடைய கோலம் டெலிகிராம் மணி ஆர்டர்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பணும். இங்கே அவர் அப்படி ப்ரெஸ் பண்ணுவார். அடுத்த நிமிஷம் அந்த கிராமத்துக்கு போய் அந்த பணம் சேர்ந்துடும். அது எப்படி சார் சேர்ந்தது அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய மாயாஜாலம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து பணம் அனுப்பணும், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு அனுப்பணும், சொந்தங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா செல் அப்படி எடுக்கிறாங்க. ஒரே ஒரு நம்பர் போடுறாங்க. அடுத்த நிமிஷம் ஒரு 10 நம்பர் வருது. அப்பா நீங்கள் அந்த 10 நம்பரை போய் சொல்லிவிட்டு உங்கள் பேரை சொல்லுங்கள். அடுத்த நிமிஷம் அவர் டாலரில் அனுப்பியிருக்கலாம், அந்த நாட்டினுடைய அந்த நாணயத்தை அவர் அனுப்பியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது இந்திய மணியில் வந்திருக்கும். அந்த மாதிரி தான் பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கிறது பிண்டமாக நீங்கள் தானம் செய்யலாம், இரண்ய சிராத்தம் பண்ணலாம், அல்லது அன்னம் நீங்கள் தரலாம். ஆனால் அவர்களுக்கு அது ஒரே ஒரு பருக்கை உணவாக மாறும். உங்களுக்கு எப்படி டாலர் பணமாக மாறுச்சோ, இந்திய மணியாக மாறுச்சோ, அப்படித்தான் அந்த பிண்டம் உணவாக மாறும். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். உன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே.
மறுபிறவி இருக்குதுன்னு நம்ம தர்மத்தில் நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்கெல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க. நீங்கள் பிண்டம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எப்படி போகும்? அப்போ அந்த பிண்டம் வேஸ்ட்டு தானே. அது கயாவில் கொடுத்துட்டு நம்ம இருக்கலாமே அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் பொறுமையாக நிதானமாக அவங்க கேள்வி கேட்குறதுல உள்ள கோபத்தை நீங்கள் விட்டுட்டு அவங்களுக்கு அந்த உண்மையான அர்த்தத்தை நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கும் புரியும், உங்களுக்கும் தெளிவடையும். வர்ற சந்ததிகள் அதை தெளிவாக செய்வாங்க. நமக்கு அது உத்தமமான பலனை கொடுக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ராத்தம் பண்ணுற வீட்டில் மாவிலைகளும் கட்டியிருப்பாங்க. அது எதுக்காக கட்டியிருப்பாங்க அப்படின்னா, இந்த இறந்து போனவர்கள் மூதாதையர்கள்லாம் அவங்க மறுபிறவியில் வந்து தாவரமாக வரலாம். அப்போ தானியமாக இருக்க மாட்டாங்களா சார் அப்படின்னா, பாலி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாந்தி ஸ்ராத்தத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அந்த பாலி விடுறதுல தானியமாக இருக்கலாம். அந்த தானியம் உணவாக மாறலாம். அந்த தாவரத்துக்கு உணவாக இருக்கும், உரமாக இருக்கும். அதை சாப்பிட்ற பசு பட்சிகள் எல்லாமே ஆரோக்கியமாக வாழும். அதுலேயும் நம்ம மூதாதையர்கள் பிறவி எடுத்து இருக்கலாம். அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன சூட்சுமம். தணிகை மலை பெருந்துரையே வா வா வா, தயாநிதியே தருமதுரையே வா வா வா, அடியவர்க்கு அருளும் அரசே வா வா வா, ஆலமுண்டோன் பாலகனே வா வா வா, பிறவி பிணியை தீர்க்கும் மருந்தே வா வா வா, ஆறுமுக கருணை கோவை வா வா வா, என் நாவி பிரியும் சமயம் முன்னே வா வா வா, பாவி என்னை மறந்திடாதே வா வா வா. வேல் பிடிக்கும் செஞ்சுடரே வா வா வா, வேலெடுத்து வினைய தீர்க்க வா வா வா, என் மரண பயம் தீர்க்க நீயும் வா வா வா, மயிலும் ஆடி நீயும் ஆடி வா வா வா, திரு தணிகை மலை சுவாமி மலை பழனி மலை சோலை மலை பெருந்துரையே வா வா வா, தயாநிதியே தருமதுரையே வா வா வா. சங்கைதான் ஒன்றுதான் இன்றியே நெஞ்சிலே சஞ்சலா சம்பமாயன், சங்கைதான் ஒன்றுதான் இன்றியே நெஞ்சிலே சஞ்சலா சம்பமாயன், சந்தொடே குங்குமாலங்கிருதா ஆடம்பரா, சந்தொடே குங்குமாலங்கிருதா ஆடம்பரா, சம்பிரமா நந்தமாயன், மங்கைமார் பொங்கை சேர் அங்கமோகங்களால் பம்பிலே துன்புறாமே, ஏ மங்கைமார் பொங்கை சேர் அங்கமோகங்களால் பம்பிலே துன்புறாமே, ஏ பண்புகா நின் ஸ்வரூபம் பிரகாசங்கொடே, பண்புகா நின் ஸ்வரூபம் பிரகாசங்கொடே, வந்து நீ அன்பிலாழ்வாய் ஆய். கங்கை சூடும் பிரான் மைந்தனே அந்தனே கந்தனே பிஞ்சையூரா, கம்பியா தின்றலோகங்கள் கா வென்றவா, கம்பியா தின்றலோகங்கள் கா வென்றவா, கண்டலேசன் சொல்வீரா, செங்கை வேல் வெற்றி வேல் கொண்டு சூர் போன்ற வேல் சென்று மோதும் பிரதாபா, செங்கன்மால் பங்கஜா நந்தொழா நந்தவேல், செங்கன்மால் பங்கஜா நந்தொழா நந்தவேல், செந்தில் வாழ் தம்பிரானே, ஏ செந்தில் வாழ் தம்பிரானே. இப்போ நிறைய பேர் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது
பொதுவாகவே நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் போகிறது. திருமணத்தில் 1000 பிரச்சனை வருது சார். எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா? இந்த பிரச்சனைக்கான காரணம் குழந்தை சத்சந்தானம் இல்லாமல் போகிறது சார். நல்ல குழந்தைகள் இல்லாமல் போகிறது. அது மட்டும் இல்லை, குழந்தைகள் வேற எங்கேயோ போய் வெளிநாட்டில், வெளியூரில், வெளி மாநிலத்தில் போய் இருக்கிறது, இங்கே தாய் தகப்பன் தனியாக இந்த ஊரில் இருக்கிறது, அப்படின்னு நிறைய பிரிவுகள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, சரியானபடி நாம் பித்தர்களுக்கு திருப்திப்படுத்துறதில்ல. பொதுவாகவே இந்த சூரிய சந்திரனுடைய சித்தியை வச்சு தான் நம்ம இந்த பித்தர்களுடைய தர்ப்பணம்லாம் நம்ம குறிக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா, சூரியனும் சந்திரனும் சரிசம பாதையில் இருப்பாங்க. அதாவது சூரிய வெளிச்சமும் இருட்டும் சம பாதையாக 12 மணி நேரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன சூட்சுமம். அதுக்கு பிறகு இருட்டு நிறைய ஆரம்பிக்கும். இந்த இருட்டு வரும்போது பித்தர்களுக்கு மிகவும் சந்தோஷம். அவர்களெல்லாம் நம்மை தேடி வருவார்கள். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ? 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 நாடி தோதிப்பவர் பங்கில் உறைபவர், நாடி தோதிப்பவர் பங்கில் உறைபவர், நாடி தோதிப்பவர் பங்கில் உறைபவர், நாடி தோதிப்பவர் பங்கில் உறைபவர், நம்பர் திருச்செம்பொன் நம்பலவாணர், நம்பர் திருச்செம்பொன் நம்பலவாணர். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ? ஆரணவ மணிமாலைகளாட ஆடும் அரவம் படம் விரித்தாட, ஆரணவ மணிமாலைகளாட ஆடும் அரவம் படம் விரித்தாட, சீரணி கொன்றை மலர் தொடையாட சிதம்பர தேராட, சீரணி கொன்றை மலர் தொடையாட சிதம்பர தேராட, பேரணி வேதியர் தில்லை 3000 பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட, பேரணி வேதியர் தில்லை 3000 பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட, காரணி காளி எதிர்த்து நின்றாட கனக சபைதனிலே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் 1000 வேண்டாமோ? இந்த மாதம் சூரியன் இருக்கிறத வச்சு இருட்டு அதிகமாக இருக்கு. பித்ருக்கள்லாம் வர்ற இந்த காலத்தை நம்ம பயன்படுத்தி இந்த மகாலய பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பித்ருக்களுக்கு சிராத்தம் கொடுக்கணும். சார் எனக்கு பழக்கமே இல்லை சார் அப்படின்னா கூட தயவு செஞ்சு நீங்கள் இனிமையாவது பழக்கிங்க. ஏன்னா அவங்க எந்த உருவத்தில் எப்படி மறுபிறவி எடுத்து இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட உணவு வேண்டாமா, குடிக்க தண்ணி வேண்டாமா? அப்போ நம்ம 3 நிதானமாக 3 பொருட்கள் நம்ம செய்யணும். ஒன்று அக்னிஹோத்திரமாக ஹோமம் செய்கிறது, இன்னொன்று அன்னம் கொடுக்கறது, அடுத்தது பிண்டம் கொடுக்கறது. இந்த 3த்தையும் நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு திருமண தடை
திருமணத்தில் பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் தட்டுறதுன்னு இருக்கு பாருங்க, இது எல்லாமே போகும். சந்தோஷமாக வாழலாம். கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி பெருமாள் என்னும் பகவானானி பெருமாள் என்னும் பகவானானி ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி பக்தர்கள் கூறிடும் கஷ்டங்கள் தீர்த்திடும் ஸ்ரீ கோவிந்த ஸ்ரீ கோவிந்த ஸ்ரீ கோவிந்த பக்தர்கள் கூறிடும் கஷ்டங்கள் தீர்த்திடும் கோவிந்த எங்கள் கோபாலவாவா இந்த பக்தனை என்னாலும் காத்திட இந்த பக்தனை என்னாலும் காத்திட நேரில் வந்து நீ கருணை செய்தாயே நேரில் வந்து நீ கருணை செய்தாயே கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி பகலிரவின்றி பூஜை செய்தேனே மனமென்னும் தேரில் ஏற்றி வைத்தேனே பகலிரவின்றி பூஜை செய்தேனே மனமென்னும் தேரில் ஏற்றி வைத்தேனே அழகாய் திருவடி காட்டும் என் தேவா அழகாய் திருவடி காட்டும் என் தேவா பாலா உன்னடி பணிந்திடுவேனே பாலா உன்னடி பணிந்திடுவேனே கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி பெருமாள் என்னும் பகவானானி பெருமாள் என்னும் பகவானானி ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி. நாம் இப்போ எல்லாம் நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனா யாரோ ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு, ஏதோ நம்ம கடமை சார், காலையில் கூப்பிடுங்க சார், பித்திருக்களுக்கு உண்டான அந்த தர்ப்பணம் கொடுத்துருவோம் சார், வாழைக்காய் வச்சு கொடுத்துருவோம் சார் அப்படின்னா, அது அவ்வளவு சிராத்தம்னு சொல்ல முடியாது, ஸ்ரத்தைன்னு சொல்ல முடியாது. கடமைன்னு வேணுன்னா செய்யலாம். ஆனால் ஸ்ரத்தையாக ஸ்ராத்தம் ஒருத்தர் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க 7 தலைமுறை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். நாம் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் 3 தலைமுறைக்கு நம்ம ஸ்ராத்தம் பிண்டம் கொடுக்குறோம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. அதில் எவ்வளோ குடும்பத்தில் ரகசியங்கள் இருக்குங்கிறத நம்ம நிறைய இனி வரும் காலங்களில் பார்த்தாலும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறது 3 தலைமுறைக்கு மட்டுமல்ல, 21 தலைமுறைக்கு தரோம். அதே நேரத்தில் எத்தனை கோத்திரம், இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, எத்தனை கோத்திரம்னு சொல்கிறேன். கோவிந்தன் பேரை சொல்லி உன்னை ஒற்றி ஆடுங்கள்.
3 தலைமுறைக்கு பிண்டம் தர்றதுன்னு நம்ம சொன்னோம், எல்லாம் கரெக்டு. ஆனால் கோத்திரம் 7 கோத்திரத்துக்கு நம்ம கொடுக்குறோம். தன்னோட கோத்திரம் மட்டும் இல்லைங்க. அப்போ வேறு எந்த கோத்திரம் சார்? இதுதானே உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். அந்த 7 கோத்திரம் யார், அவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்கணும், அவங்களுக்கு 3 தலைமுறைக்கு கொடுக்கணுமா அப்படின்னா தர்மத்தில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். 7 கோத்திரத்தில் 3 தலைமுறைக்கு ஒத்துமையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாலையபட்சம்னா என்ன, அது எதற்காக தரணும் அப்படிங்கிறது உண்மை உங்களுக்கு விளங்கும். குறிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அவங்களும் அதை ஸ்ரத்தையாக செய்வாங்க. அது என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 6 மணிக்கு உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா மாலையபட்சத்தை பற்றி பேசுகிறதுக்கு சுக்கிருத்தம் இருந்தால் தான் பேச முடியும்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.